ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதிலேருந்து நான் ஒரு கொஷின் கேட்கணும். பாருங்கள். பைக்கில் போயிட்டுருக்கான். ட்ரக்கில் வந்து கம்பி இருக்குது. நின்னுட்டான். அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஓகே, என்னடான்னு பார்த்தா ஓடி வந்து அவனை சேஸ் பண்ணிவிட்டு ஒரு போலீஸ் வராரு. ஓகேங்களா, வந்து நிறுத்திட்டான். அவன் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சான். ஸோ இவரும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறுத்திட்டான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சீன் வரும்னு நினைக்கிறேன். அவன் சாவி எடுத்துகிட்டு ஓடிடுவான். அந்த போலீஸ் வந்து பார்க்கும்போது தான் தெரியும், ஓகே அங்கே வந்து கம்பி இருந்திருக்கு, நம்மளை காப்பாற்ற தான் அவன் வந்து பார்த்து அப்படியே அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. சரி, நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, இதுதான் சீனரியோ. இப்போ நீங்கள் தான் அந்த பைக் ஓட்டிட்டு வந்த பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சீனில் அந்த போலீஸ் வந்து நல்லவராக இருக்காரு, அதனால தான் அந்த பையன் காப்பாற்றினான் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். இப்போ அந்த பைக் ஓட்டு வந்த பையன் இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ இந்த போலீஸுக்கு பதிலாக நம்ம ஊரில் இருக்க போலீஸ் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படிப்பட்ட போலீஸ்னா, ரீசெண்டாக கூட நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு அந்த பையனை வந்து ஃப்ரீயாக பைக்கை சர்வீஸ் பண்ணி கொடுக்க சொல்லி அந்த பையனை போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு போலீஸ். எப்படின்னா, குற்றம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பவரையை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பவரையே யூஸ் பண்ணி யாருக்கு வந்து குற்றம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பவரை கொடுத்தாங்களோ அவங்களுக்கே வந்து குற்றம் பண்ணுறது. இப்படிப்பட்ட போலீஸ் ஒருத்தர் அந்த பைக்கில் வந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியும், விட்டால் என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா நீங்களே ஜஸ்ட் மிஸ்ஸில் இப்போ தான் தப்பிச்சிருக்கீங்க. ஓகேவா, அந்த வீடியோவில் வந்த பையன் மாதிரியே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காப்பாற்றணும்னு நினைப்பீங்களா? இல்லை லெட் ஹிம் ஃபேஸ் இஸ் ஃபேட், அவரோட விதி அவரே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாங்கிறது போயிடுவீங்களா? நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.